வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வலிகாமம் வடக்கில் இருந்து தமிழ் மக்கள் வெளியேற்றப்பட்டு இன்றுடன் 35 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இன்னமும் அந்த மக்கள் முழுமையாக மீள்குடியமர்த்தப்படாதுள்ளனர். போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 16 ஆண்டுகள் கடந்துள்ள போதும் அவர்களின் காணிகள் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் இன்னமும் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டு அவற்றின் பயன்களை இராணுவமே அனுபவித்து வருகின்றது. 1990 ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் திகதி வலிகாமம் வடக்கு மக்கள் தங்களின் சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். அந்த பகுதிகளை உயர் பாதுகாப்பு வலயம் என்று இலங்கை ராணுவம் அறிவித்து கையகப்படுத்திக் கொண்டது. அந்த பகுதியில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட மக்கள் பல இடங்களில் குடியேறினர், இடம்பெயர்ந்தனர். போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னரும் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் அந்த மக்களின் காணி வலிகாமம் வடக்கில் இன்னமும் 2700 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலப்பரப்பு இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பிரதேசத்தை பாதுகாப்பு என்ற போர்வையில் இராணுவத்தினர் கையகப்படுத்தி இருந்தாலும் அந்த பிரதேசத்தின் வளங்களை சுரண்டி வருமானம் ஈட்டுவதிலேயே ராணுவம் முனைப்பாக இருக்கின்றது. தற்போது வலிகாமம் வடக்கில் ராணுவத்தின் வசமுள்ள தமிழ் மக்களின் காணிகளில் 50% ராணுவத்தினர் விவசாய நடவடிக்கைகளையும் பண்ணைகளையும் முன்னெடுக்கின்றனர். 10% காணிகளில் மைதானங்கள், வர்த்தக நிலையங்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள் என்பன ராணுவத்தினரால் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கிருந்து பெறப்படும் விவசாய அறுவடையையும் அவற்றினூடான வருமானத்தையும் ராணுவமே பெற்றுக்கொண்டு வருகின்றது. அதே நேரம் ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் தையட்டி பகுதியில் விடுவிக்க தயாராக இருந்த பெண்கள் விடுதி ஒன்றில் தற்போது ராணுவத்தினால் வர்த்தக நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களில் ராணுவத்தினர் பிரதேச செயலகங்களிடமோ அல்லது உரிய அரசு நிர்வாகங்களிலோ எந்தவித அனுமதியும் பெறாது கட்டுமானங்களையும் வர்த்தக நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கின்றனர். அதே போன்று காங்கேசன் துறையில் தல்செவன விடுதியை சுற்றியுள்ள கடற்கரை பகுதி, அங்குள்ள சில வீதிகள் இன்னமும் ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன. விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களில் மறைமுகமாக ராணுவத்தின் ஆளுகை தற்போதும் தொடர்கின்றது. வலிகாமம் வடக்கை சொந்த இடமாக கொண்ட 6000க்கும் அதிகமான குடும்பங்கள் தற்போதும் பல்வேறு இடங்களில் இடம்பெயர்ந்து வாழ்கின்றனர். அவர்களின் விவசாய நிலங்கள் ராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தங்களின் வாழ்வாதாரங்களை இழந்து பொருளாதார நெருக்கடிகளுடன் தங்களின் வாழ்க்கையை கொண்டு நகர்த்துகின்றனர். பாடசாலைகள், பாடசாலை மைதானங்கள், ஆலயங்கள், மயானங்கள் என பலவும் இன்னமும் ராணுவத்தின் வசமே இருக்கின்றன. போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 16 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டிருக்கும் பிரதேசங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களையும் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி சிந்துபாத்தி இந்துமையான பகுதியில் மனித புதைக்குழி காணப்படும் நிலையில் முதல் கட்ட அகழ்வு பணிகளில் 19 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. அந்த நிலையில் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 45 நாட்களுக்கு மேற்கொள்ள யாழ் நீதிவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ள நிலையில் அவற்றுக்கான நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெற்றதும் எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களையும் ஈடுபடுத்தும் முகமாக அதற்கான அனுமதிகளை வழங்க வேண்டும் என சட்ட மருத்துவ அதிகாரியினால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாஞ்சோலை மருத்துவமனைக்கு முன்பாக ஏற்பட்ட தீ விபத்தில் 2 கடைகள் முற்றாக எரிந்த சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு கிச்சிராபுரம் கிராம சேவையாளர் பிரிவில் மாஞ்சோலை மருத்துவமனை முன்பாக உள்ள உணவகம் ஒன்றில் இன்று காலை 7:30 மணியளவில் ஏற்பட்ட தீ பரவலால் உணவகம் மற்றும் அருகில் உள்ள கடை தீ முற்றாக எரிந்துள்ளது. அதனை அடுத்து அருகே இருந்த கடைகளில் உள்ள பொருட்கள் துரித கதையில் அகற்றப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தை அடுத்து சம்பவ இடத்திற்கு ராணுவம், போலீசார், அப்பகுதி வர்த்தகர்கள், பொதுமக்கள் இணைந்து தீயினை கடும் பிரயத்தனத்தின் மத்தியில் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சம்பவ இடத்தினை நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் பார்வையிட்டிருந்தனர். இதேவேளை தீ ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீயணைப்பு வசதி இதுவரை ஏற்படுத்தப்படவில்லை. தீ பரவும் சந்தர்ப்பத்தில் தீயணைப்பு கருவி இல்லாத காரணத்தினாலே பெரும் அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாகவும் மக்கள் விசனம் தெரிவித்தனர்.
வவுனியா மாநகர சபையில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சேர்ந்த சுந்தரலிங்கம் காண்டீபன் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அந்த கூட்டணியை சேர்ந்த பரமேஸ்வரன் கார்த்தீபன் பிரதி முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா மாநகர சபைக்கான முதல்வர் பிரதி முதல்வர் தெரிவு வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி தலைமையில் வவுனியா மாநகர சபையின் ஒன்றுகூடல் மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்றது. இதன்போது முதல்வர் தெரிவு மற்றும் பிரதி முதல்வர் தெரிவுகள் பகிரங்க வாக்களிப்பின் மூலம் நடாத்தப்பட்டது. சங்க கூட்டணியின் சார்பாக போட்டியிட்ட காண்டீபனுக்கு ஆதரவாக 11 வாக்குகளும், தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்ட சிவசோதி சிவசங்கருக்கு 10 வாக்குகளும் கிடைக்கப்பெற்றன. இதன் அடிப்படையில் சங்க கூட்டணியை சேர்ந்த காண்டீபன் புதிய முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார். இதனை அடுத்து பிரதி முதல்வருக்கான தெரிவு இடம்பெற்றது. பிரதி முதல்வராக ஜனநாயக தேசிய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட பரமேஸ்வரன் கார்த்தீபனுக்கு ஆதரவாக 11 வாக்குகளும், சுயேட்சை குழுவை சேர்ந்த சிவசுப்பிரமணியம் பிரேமதாஸ் அவர்களுக்கு 10 வாக்குகளும் ஆதரவாக அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனே மாவட்டத்தில் இந்திரயாணி ஆற்றின் மீதுள்ள 60 ஆண்டுகள் பழமையான இரும்பு பாலம் நேற்று இடிந்து விழுந்துள்ளது. விடுமுறை நாளான நேற்று இந்த பாலத்தில் அளவுக்கு அதிகமாக சுற்றுலா பயணிகள் குவிந்திருந்தனர். இதனால் பாரம் தாங்க முடியாமல் பாலம் இடிந்து விழுந்துள்ளது. அப்போது பாலத்தில் இருந்த சுற்றுலா பயணிகள் இந்திரயாணி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்பு படகினர் 4 பேரின் உடல்களை மீட்டனர். மேலும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு 20க்கும் மேற்பட்டோரை தேடி வருகின்றனர். ஈரான் மீதான இரவு நேர தாக்குதலுக்கும் அமெரிக்காவிற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமையகம் மற்றும் ஒரு அணுசக்தி திட்டத்தின் மீது இஸ்ரேல் விரிவான தொடர் தாக்குதல்களை நடாத்தியதாக இஸ்ரேல் கூறிய சில மணி நேரங்களுக்கு பின்னர் ட்ரம்ப் இவ்வாறு கூறியுள்ளார். ஈரான் அமெரிக்கா மீது தாக்குதல் மேற்கொண்டால் அமெரிக்க ஆயுதப்படைகளின் முழு பலமும் இதுவரை கண்டிராத அளவு பிரயோகிக்கப்படும் என ட்ரம்ப் ஈரானை எச்சரித்துள்ளார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்துவதனூடாக மோதலை முடிவுக்கு கொண்டுவர முடியும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்று ஓமானில் நடைபெறவிருந்த அமெரிக்க ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் ரத்து செய்யப்பட்டன. ஈரானிய ஆட்சியின் அணு ஆயுத திட்டம் தொடர்பான தெஹ்ரானில் உள்ள இலக்குகள் மீது விரிவான தொடர் தாக்குதல்களை நிறைவு செய்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளும் நேற்று அதிகாலை அறிவித்தன. கடந்த 13ஆம் தேதி அதிகாலையில் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல்களை மேற்கொண்டதாக அறிவித்தது. இந்த தாக்குதல் ரைசிங் லைன் என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக நடாத்தப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இதில் ஈரானிய அணு விஞ்ஞானிகள் 6வரும் ஈரானின் புரட்சிகர காவல்படை தளபதி ஹொசைன் ஜலாமியும் கொல்லப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகம் கூறியது. இஸ்ரேலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானின் அதி உயர் தலைவர் ஆயத்துல்லா அலி காமனேஜி எச்சரித்திருந்த நிலையில் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பயன்படுத்தி ஈரான் தாக்குதல் நடாத்தியுள்ளது. தியக்கம விளையாட்டரங்கில் நடைபெற்ற கனிஷ்ட தேசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழரசி ஜீவேஸ்வரன் உட்பட வடக்கு மாகாணத்தை சேர்ந்த பல வீராங்கனைகளும் பதக்கங்களை வென்றனர். கடந்த 4 நாட்களாக நடைபெற்று நேற்றுடன் நிறைவடைந்த இந்த போட்டியில் பல தேசிய சாதனைகளும் முறியடிக்கப்பட்டன. குறிப்பாக 20 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கான கோலொன்றி பாய்தலில் அளவட்டி அருணோதயா கல்லூரி வீராங்கனை செல்வராசா நெருசிகா புதிய சாதனை நிலைநாட்டி தங்கப்பதக்கத்தை சுவீகரித்துள்ளார். 20 வயதுக்கு உட்பட்ட கோலொன்றி பாய்தலில் யாழ்ப்பாண பாடசாலைகள் முழு ஆதிக்கம் செலுத்தி வெள்ளி வெண்கல பதக்கங்களையும் சுவீகரித்தன. 20 வயதுக்கு உட்பட்ட ஆண்களுக்கான கோலொன்றி பாய்தலில் யாழ்ப்பாணம் ஸ்கந்தவரோதயா கல்லூரி வீரர் என் டன்சன் 4.30 மீட்டர் உயரத்தை தாவி தங்கப்பதக்கத்தை வென்றெடுத்தார். மேலும் இந்த போட்டியில் சாவகச்சேரி இந்து கல்லூரி வீரர் எஸ் கயானன் வெள்ளி பதக்கத்தையும் 20 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கான 10,000 மீட்டர் வேகநடை போட்டியில் யாழ் மாவட்ட மெய்வல்லுநர் சங்கம் சார்பாக பங்கு பெற்றிய ரவிக்குமார் தனுஷியா தங்க பதக்கத்தை வென்று அசத்தினார். அதே போன்று 23 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான 10,000 மீட்டர் வேகநடை போட்டியில் யாழ் மாவட்ட மெய்வல்லுநர் சங்கம் சார்பாக பங்கு பற்றிய ஜீவேஸ்வரன் தமிழரசி வெண்கல பதக்கத்தை வென்றமை குறிப்பிடத்தக்கது. ஆரம்பத்தில் வெற்றுக்காலுடன் போட்டியிட்டதாகவும் நிதியுதவி மூலமே பாதனையை பெற்று இந்த போட்டியில் பங்கேற்றதாகவும் வெண்கலம் வென்ற தமிழரசி குறிப்பிட்டார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.